மாயா, பாட்டி மற்றும் பேசும் விலங்குகள். மாயா ஒரு சந்தோஷமான சிறுமி. அவள் கிராமத்தில் இருக்கும் பாட்டியின் வீட்டுக்கு போக மிகவும் விரும்புவாள். ஒவ்வொரு முறை போகும்போதும் அது ஒரு மாயாஜால உலகமாக தோன்றியது. பாட்டியின் வீடு மலர்களால் சூழப்பட்டிருந்தது. உயர்ந்த மாமரங்கள், விசாலமான வரந்தா. அங்கே பாட்டி மாலையில் கதைகள் சொல்லுவார். ஆனால் மாயா மிகவும் விரும்பியது பாட்டியின் வீட்டிலிருந்த விலங்குகள்தான். அவையெல்லாம் குடும்ப உறுப்பினர்களைப் போல இருந்தன. அதில் ராணி, அந்த அமைதியான பசு. அது மிகவும் கிரீமியான பால் கொடுக்கும். மாயாவை காணும் போதெல்லாம் மெதுவாக என்று கூப்பிடும். அடுத்தது மித்து என்ற கிளி. பச்சை நிறத்தில் சிவந்த மூக்கு உடன் இருந்தது. அது சத்தமாக பேசவும் எல்லாரோட வார்த்தைகளையும் நகலெடுக்கவும் விரும்பியது. அடுத்து ஷேரு என்ற விளையாட்டுத்தனமான நாய்க்குட்டி. தனது வாலை மிகவும் கடினமாக ஆட்டியது. அது பாட்டியின் பூந்தொட்டிகளை கிட்டத்தட்ட இடித்து விடும் அளவுக்கு சென்றது. ஒரு நாள் வெயில் பிரகாசிக்கும் காலை வேளையில் அவர்கள் ஒன்றாக அமர்ந்திருந்த போது, மாயா, பாட்டி விலங்குகளால் நம்மை புரிந்து கொள்ள முடியுமா என்று கேட்டாள். பாட்டி சிரித்தாள். அவளுடைய வெள்ளி வளையல்கள் சத்தமிட்டன. நீ உன் இதயத்தால் கேட்டால் மாயா, நீ அவற்றை கேட்பாய். மாயா தலையை சாய்த்து சிரித்தாள். ஆனால் பாட்டி, விலங்குகள் பேசாது. அப்போது மிது அதன் இருக்கையில் இருந்து சத்தமாக, மாயா, மாம்பழம், மாம்பழம் என்று கத்தியது. மாயாவின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. உற்சாகமாக மரத்திலிருந்து ஒரு பழுத்த மாம்பழத்தை பறித்து மிதுவிடம் கொடுத்தாள். மாயா அவள் தலையை தட்டியபோது ராணி மகிழ்ச்சியுடன் என்று சத்தமிட்டாள். ஷேரு குரைத்து, என்னுடன் விளையாடு என்று சொல்வது போல் வட்டமாக ஓடினான். அன்று மாலை மாயா பாட்டியுடன் அமர்ந்து சூரிய அஸ்தமனத்தை பார்த்துக் கொண்டிருந்தாள். அவள் கிசுகிசுத்தாள். பாட்டி, இப்போது எனக்கு அவைகள் கேட்கின்றன என்று நினைக்கிறேன். பாட்டி அவளை அணைத்துக் கொண்டு மெதுவாக, அன்புதான் உண்மையான மொழி என்றாள். முற்றும்.